ஹலோ மக்களே, இந்த வீடியோவை பார்க்குற ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, அங்கிள் ஆண்டி, தாத்தா பாட்டி எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவன் பல மாசமாக வீடியோ இல்லாமல் காணாமல் போயிட்டு திருதுப்புன்னு ஏதோ ஒரு புது கண்டென்ட்டோட வந்து நிற்கிறான்னு பதற வேணாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு வெப்சைட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், பார்த்துக்கிட்டுங்க மக்களே. அந்த வெப்சைட்டை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே இருக்க நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஓஜின்ற டேர்ம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்மளோட ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு சின்ன உரையாடல் இருக்குது, கொஞ்சம் பேசணும். அதனால் வீடியோட கடைசியில் வச்சுருக்கேன். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. கடைசியில் வச்சா யாரும் பார்க்க மாட்டேங்கிறா வீடியோட நடுவில் இருக்குது. நம்ம அதுக்கு வருவோம். ஸோ அந்த வெப்சைட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூனோ. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது ஒரு ஏஐ பேஸ் பண்ண ஒரு வெப்சைட். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி விஷயங்களில் OpenAI, ChatGPT, இமேஜ், டெக்ஸ்ட் டு இமேஜ், டீப் ஃபேக், வாய்ஸ் சேஞ்சிங், அது நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. முக்கியமாக வாய்ஸ் சேஞ்சிங்கில் நம்ம மோடிஜி வந்து பாடின பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. Best Singer Award for 2023. The award goes to Narendra Modi. ஸோ இன்னும் புரியாதவங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, அதாகப்பட்டது என்னவென்றால், இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து லிரிக்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? லிரிக்ஸ் கொடுத்தா அது பாட்டாவே பாடும். நீங்கள் லிரிக்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ ஏன் நம்ம இதை வச்சே ஒரு கண்டென்ட் கறந்து எடுத்துடலாம், நல்லா கறந்து அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த கண்டென்ட் எடுத்து நான் வந்துட்டேன். VIP 1ல தனுஷோட டைலாக் இருக்குல்ல, லென்த் டைலாக் ஒன்று, அந்த டைலாக் வந்து பாட்டா பாடினா எப்படி இருக்கும்? வாட் இஃப்? எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து டிஸ்பிளேல பண்ணுறதெல்லாம் வரலன்னா வரணும். எடிட்டிங் நான் தான் பண்ணுவேன். ஸோ வரும். இந்த மைக் ரெக்கார்ட் ஆகணும். அவரில் தம்பி கை விட்டுறாதப்பா. ஸோ suno.com தான் இந்த வெப்சைட்டு. கீழே டவுன் டு த மிடில் லெஃப்ட் கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே லிரிக்ஸ் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சும்மா பெண்ணே 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 நீ என்ன நீ என்ன கத்தியா என் இதயத்தை குத்தி விட்டாயே. ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிக்கலாம். பட் பரவாயில்ல, சும்மா ஒரு இதுக்காக தான். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அப்படின்னு காட்டும். உங்களுக்கு வந்து ஐடியாலாம் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே யூஸ் ரேண்டம் சாங் டைட்டில் கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று, ரோஸ் இல்லை அவள் பார்வை, கிரியேட் கொடுக்குறோம். வந்துடுச்சு பாருங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா அது குத்தி விட்டாய். ஓகேவா? நம்ம மொதல் சாங் VIP தனுஷ் வந்து நம்ம பாட வைக்க போறோம். ஐ மீன் டெக்னிக்கலி அந்த டைலாகை வந்து ஒரு சாங்கை கம்போஸ் பண்ண போறோம். சாரி அனிருத், சாரி ஃபார் திஸ். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நோட்ஸ்லேயே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். சில் பங்க் அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். தமிழ் ரேப் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, கிரியேட். வேற பெரிய லிரிக்ஸ் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. வந்துடுச்சு. ஓகே, கெட் ரெடி ஃபார் த மாஸ்டர் பீஸ். வேற மாதிரி இருக்குண்ணா இது. அனிருத் சார் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்கள் ஆஃபீஸில் ஏதாச்சும் வேலை இருக்கா சொல்லுங்கள். ஐ மீன் சாரி,
உங்கள் ஸ்டுடியோவில் ஏதாச்சும் வேலை இருக்கா சொல்லுங்கள். ஏதாச்சும் ரொம்ப கிரிஞ்சாக போகுது, நிறுத்திக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல, நம்ம வந்து டைலாகாக தான் கொடுத்தோம். டைலாகாக கொடுத்துட்டு அது ஜானரில் வந்து தமிழ் ரேப் அப்படின்னு போட்டேன். பட் ஆனால் நீங்கள் வந்து அதில் இருக்க கஸ்டமைஸ்டாக டிஃபால்ட்டாக இருக்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஐ மீன் நிறைய ஜானர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு? நீங்கள் மனசில் நினைக்கிற ஒரு லிரிக்ஸை அது வந்து ஒரு டியூனோட அது கேட்குறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் வச்சுருந்தேன்னு சொன்னால ஒன்றும் இல்லை மக்களே. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி 2023 வந்து ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு மைக் வச்சுக்கிட்டு நான் பேசியிருப்பேன். இனிமேல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வரப்போகுது, பல நாளாக வீடியோ இல்லாமல் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தேன். அது பேசி கொஞ்ச நாள் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் பல மாதம் காணாமல் போயிட்டேன். A hurting truth is better than a fake promise. அது ஒன்றும் இல்லை. ஸோ நான் வந்து அடிக்கடி வீடியோஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பொய் சொல்ல விரும்பல. நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதா ஒரு போடலான்னு யோசிச்சிருந்தா அது வரும், வரலாம் உங்களுக்கே தெரியும். பார்ப்போம். நம்ம அடுத்த சாங் போகலாமா? சிம்புவோட டைலாக் ஒன்று இருக்குது, பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஒரு டைலாக் தெரியுமா? ஃபஸ்ட்டு போட்ட தமிழ் ரேப் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே நமக்கு என்ன ஜானர் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல மக்களே. ஐயோ, பேசாமல் நம்ம இன்னும் டைலாக் போயிடலாம். ஆனால் இது வந்து ஐயோ கிரெடிட் முடிஞ்சு போச்சு. நான் அக்கௌண்ட் மாற்றுறேன். அக்கௌண்ட் மாற்றிட்டு நம்ம இன்னொரு பாட்டு போட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைலாக் ஒன்று. ரிவெஞ்ச் டைலாக்னாலே நமக்கு இதான் ஞாபகம். கண்டுபிடிங்க. 10 seconds டைம். அண்ணாமலை டைலாக். அந்த டைலாக் தான். அது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மைக் வேலை செய்யதில்லை. ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கு, அதாவது நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸ். சம்மந்தமே இல்லாமல் ஃபீல்லையோ இல்லை யாரோ ஒரு நம்ம நண்பர்கள் ஷேர் பண்ண ஸ்டேட்டஸ்லையோ லிங்க் மூலயமா சேட்டுக்கு சென்ட் பண்ண லிங்க் மூலயமா நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து தெரிஞ்சிருக்கும். சேனலோட பேர் வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. இந்த சேனலில் வந்து வழக்கமாக வந்து ஷார்ட் ஃபிலிம்காகவே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. அப்புறம் வீடியோ போடல, விளாக் போட்டேன், அப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டேன். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு பயப்பட வேணாம், தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்ஸ் வந்து மேலும் மேலும் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வரும். அசோக் அண்ணாமலை ஏஷோக் ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் வெர்ஷன் பார்க்கலாம். இப்படி ஒரு ரிவெஞ்ச் டைலாக் நீங்கள் பாட்டாக கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஷேக்ஸ்பியர் எடுத்து வச்சிருக்க மக்களே. அவரோட ஃபேமஸான லைன்ஸ் இது. ஓகே, வந்திருக்கு மக்களே. நைஸ் நோ? மாதிரி நம்ம அந்த கோட்ஸாக படிச்சுட்டு அதை ஒரு ரியலி ஏஐ இஸ் ஸ்கேரி. ஓகே, இப்போ புரியுது ஏன் இந்த மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஏஐ பார்த்து பயப்படுறாங்க. பட் ஆனால் இதுவுமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் என்னன்னே தெரியாமல், ஒன்றும் தெரியாத மண்ணுக்கு. பட் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் வருதுன்றப்போ
இதுவே இப்போது ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிக் ஸ்டூடெண்ட் இவ்வளோ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க இதில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இங்கே இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் இன்ஸ்டா பேஜ் இங்கே இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ஃபோட்டோகிராஃபி பேஜ் ஒன்று இருக்குது, ராஜமுத்தகன் ஃபோட்டோகிராஃபி, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ முடியல போகாதீங்க. நம்ம வால்டர் ஒயிட்டை வந்து அழகாக ஒரு தீம் போட்டுட்டு தான் போகிறோம். எனக்கு மனசு ஆறல. Dangerous guy, I am not dangerous.